நான் எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? என்னையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய், உன்னை அங்கேயே முடிச்சு விட்டுருக்கணும். முடிக்காம விட்டதால இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்திருக்கியா? நான் துரத்திட்டுலாம் வரலையே. ஏய், நான் இருக்கிற இடம் வரைக்கும் தேடி வந்துட்டு துரத்திட்டு வரலன்னு வேற சொல்றியா? இப்ப ஒன்னு கழுத்து வச்சு கொள்றேன் பாரு. ஏய் மச்சான், தங்க முட்டை போடுற வாத்துடா, அவசரப்படாத. மச்சான் போனை கொடு. ஏய், உன் அப்பா போன் நம்பர் என்ன? என் டாடா ஃபோன் நம்பர்லாம் தெரியாது. இப்போ உன்னை அரைஞ்சனா பல்லெல்லாம் சதறிடும். நானே ஆல்ரெடி காண்ட்ல இருக்கேன். ரொம்ப காண்டாக்காத. சொல்றியா இல்ல அரைட்டுமா? சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். டேய் கவினு, சின்ன பொண்ணுடா, மிரட்டி கேட்டா மறந்துடுவா. டைம் கொடுத்து மெதுவா கேளுடா, அழகா சொல்லுவா பாரு. சொல்றியா இல்லையா? லட்டு மாதிரி நம்பர் இருக்கு, இது உனக்கு தெரியலையா? நீ நிறைய வேலை காட்டிட்ட. இப்ப என்ன பண்றன்னு பாரு. ஹலோ, யாரு? உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறவன் பேசுறேன். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்க? ஆமா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க? நீ யாரு? கவினா? ஹேய், பேரை முத கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இங்க பாரு கவின், நான் உன்னை ஃபாலோ பண்ணி வரல. நாங்க எங்க ட்ரிப்புக்கு தான் வந்தோம். இது ஆக்சிடென்ட், ஒரு கோ இன்சிடென்ட். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. குழந்தைய விட்டுரு. நீங்க என்ன தேடி வரலன்றத நான் எப்படி நம்புறது? உன் பொண்ணு நான் இருக்கிற இடம் வரைக்கும் தேடி வந்திருக்காளே, அவளை எப்படி சும்மா விட முடியும்? என்ன கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? கவின், உன்னை யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உன்னை நாங்க பார்த்ததும் இல்ல. நான் எதுக்கு உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? ஏய், ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போடாத. நீயும் பொண்டாட்டியும் தானே எங்க சுடரை கொலை பண்ணீங்க. உன்னை நான் நம்புவேனா? கவின், நானும் என் ஒய்ஃபும் யாரையும் கொலை பண்ணணும்னு யோசிச்சது கிடையாது. நாங்க எந்த கொலையும் பண்ணல. யார் கொலை பண்ணாங்கன்னு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மை தெரியும். தயவு செஞ்சு என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத, அவளை விட்டு. நீ அன்னைக்கே சுடர்கிட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தீங்கன்னா நானும் சுடரக்காவும் இப்ப எங்கேயாவது போய் செட்டில் ஆயிருப்போம். எவ்வளவு ட்ரீம் வச்சிருந்தோம் தெரியுமா? சுடர் எவ்வளவு ட்ரீம் வச்சிருந்தா தெரியுமா? குடுக்குறேன்னு ஒரு பக்கம் இழுத்தரிச்சிட்டே இருந்துட்டு லாஸ்டா அவளே கொலை பண்ணிட்டீங்க. இப்பவே உன் பொண்ணை கழுத்து நெரிச்சு கொல்றேன்டா. என் பொண்ணை ஒண்ணும் பண்ணிடாத. ஏய் மச்சான், என்னடா பண்ற? நீ மறுபடியும் தப்பா சொல்ற. நாங்க யாரும் சுடரை கொலை பண்ணல. நான் சின்சியரா பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சுடர் கால்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு. ஏய் விஜய், எனக்கு எல்லாம் தெரியும். நீயும் பொண்டாட்டியும் சுடர்கிட்ட பணம் தரேன்னு சொல்லி அட்ரஸ வாங்கிட்டு அவ இருந்த இடத்துக்கே வந்து அவளை கொலை பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஐயோ இல்ல கவின், அவ என் ஒய்ஃப் மாதிரி இருக்கிற ஒருத்தி. அவளை போய் நான் எப்படி கொலை பண்ணுவேன்? ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்குலாம் என்னால யோசிக்க முடியாது. நீ யோசிக்க மாட்ட, உன் பொண்டாட்டி யோசிப்பாளே. அவ எங்க சுடர என்னென்னலாம் பண்ணுனா. இது பாரு கவின், இப்பெல்லாம் பேசுற நேரமா அது. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு. எல்லாத்தையும் தான் பேசணும். நேரம் கிடைக்கும் போது தான் பேச முடியும். டேய், சட்டு புட்டுன்னு மேட்டரை பேசி முடிடா. எதுக்கு வளவலன்னு பேசிட்டு? டேய் இருடா, சுடர கொன்னவங்கள என்னால மறக்கவே முடியாது. அவன் கிட்ட எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் என்ன கேக்குறான்னு கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்துருவாங்க. கவின், உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். முதல்ல என் குழந்தைய மட்டும் விட்டுரு. ரொம்பலாம் வேணாம். நீ சுடருக்கு தரதா சொல்லியிருந்த அந்த 50 லட்சத்தை ஒண்டி கொடுத்துரு. உன் குழந்தைய விட்டுற. 50 லட்சமா? சரி, எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? முதல்ல ரெடி பண்ணிட்டு சொல்லு. நான் எடுத்து. டேய் என்னடா பால்? மச்சான், பக்கத்துல கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுவாங்கடா. அதான்டா பால் வந்திருக்கு. இங்க தான் யாரும் விளையாட மாட்டாங்களே. ஏதோ ட்ரிப் வந்தவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க போல மச்சான். போய் அது என்னன்னு பாடுறா, முடிச்சிட்டு வாடா. டேய், அது என்னன்னு போய் பார்த்துட்டு வா. இங்க பாரு, பணத்தை ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணு. நானே ஒன்னு கூப்பிடுறேன். அப்படி இல்லாம போலீஸ் போலாம் அப்படி இப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணு கழுத்தை ஒரே திருக்கா திருக்கி போட்டுருவேன். ஏய், நான் ஆல்ரெடி கொலை காண்டில் இருக்கேன். டேய் கவின், அப்படிலாம் யோசிக்காத.
சரி நான் பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ரெடி பண்ணிடுறேன். ஏங்க ஏதாவது பண்ணுங்க. அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துருங்க. நம்ம பொண்ணை காப்பாத்துங்க. எனக்கே தண்ணி காட்டுறீங்களா? தொலைச்சிருவேன். மச்சான் அவங்கள நான் விரட்டி விட்டேன். இனிமே இங்க விளையாட மாட்டாங்க. டேய், சரி அவன் என்ன சொல்றான்? பணத்தை ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கேன். மச்சான் இனி அடுத்த கால் இங்க இருந்து பண்ண வேணாம். ஏதாவது ட்ராக் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சிடுவாங்க. ம். வேற இடத்துல இருந்து பண்ணலாம். சரிடா. ம். ஏய், பேசாம தூங்கு. உன் அப்பா பணம் தர வரைக்கும் தூங்கிட்டே இருக்கணும். ஏதாவது வேலை கட்டான்னு நினைச்ச தொலைச்சிருவன். தொலைச்சு மல்லி மல்லி ஒன்னும் ஆகாது மல்லி. ஏங்க போன தடவை மாதிரி லேட் ஆக்க வேண்டாம். பணத்தை கொடுத்துருவாங்க. பணத்தை கொடுத்துட்டு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துருவோம். கண்டிப்பா பண்ணலாம் மல்லி. ஆனா இந்த விஷயத்த அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றதா வேணாமான்னு தெரியலையே. அந்த தீபிகா நம்ம மேலேயே பழி போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட சொல்ல வேண்டாங்க. அவங்க கண்டிப்பா நமக்கு எதிராக தான் நடந்துப்பாங்க. குழந்தை காணாம போனதுக்கு இறக்கம் இல்லாம பேசினாங்க. இனி அவங்க நம்ம விஷயத்துல இறக்கப்படுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா சொல்லாமல இருக்க முடியலையே. அது ரொம்ப தப்பாயிடும். ஒண்ணு பண்ணலாம் மல்லி. அந்த ஏற்காடு எஸ்ஐ சந்திரன் சார் இருக்கார்ல, ரொம்ப நல்ல மனுஷனா தெரியறாரு. அவர்கிட்ட சொல்லுவோம். அந்த தீபிகா லைன்ல வந்தா அவங்க கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். சரி அப்ப சொல்லுங்க சார். அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடுங்க. கிளம்பு. சரிங்க சார். இந்த ஒரு நிமிஷம். லைசன்ஸ் புடி. டேய் லைசன்ஸ் வாங்கிக்கடா. போ. ஹலோ சார், நான் விஜய் பேசுறேன் சார். காலையில கூட அங்க ரிசார்ட்ல குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சார். சொல்லுங்க விஜய். சார், அந்த குழந்தைய கடத்தினவங்க கிட்ட இருந்து இப்ப போன் வந்துச்சு சார். யாரு விஜய்? அந்த கவினா? ஆமா சார். என்ன சொல்றான்? 50 லட்சம் பணம் வேணும், அந்த பணத்தை கொடுத்தா குழந்தைய விட்டுறேன்னு சொல்றான் சார். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்கேன் சார். எதுக்கு விஜய் அப்படி எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்ல வேண்டியதானே? சார், அவன் போன தடவை அந்த சுடர் மிரட்டினப்ப கூட இருந்தவன். அவனுக்கு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க என் பொண்ணு இருக்கா சார். அவன் என் குழந்தைய கொன்றுவேன்னு சொல்றான். நான் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் சார்? சரிங்க விஜய், எனக்கு அவன் எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணானோ அந்த நம்பரை அனுப்புங்க. நான் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்றேன். டிபார்ட்மெண்ட் மூலமா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். நீங்க உங்க தரப்புல இருந்து பணத்தை ரெடி பண்ணுங்க. அவனை என்ன செய்யறதுன்னு பிளான் பண்ணுவோம். சார் சரிங்க சார். ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் சார். சொல்லுங்க என்ன? அவன் போலீஸுக்கு போக கூடாது, போனா குழந்தைய கொன்றுவேன்னு சொல்லியிருக்கான். அதனால வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா கடத்தல்காரங்களும் பெத்தவங்களை மிரட்டுறதுக்கு சொல்ற விஷயம் தான் இது. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ரகசியமா என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். அவன் மறுபடியும் கால் பண்ணானா என்ன சொல்றான்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க அவனோட காலை ட்ரேஸ் பண்றோம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. என்னங்க சொல்றாரு? அவரும் அவர் தரப்புல இருந்து ட்ரேஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு மல்லி. இப்ப என்னங்க பண்றது? இரு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஹலோ, நான் ஏற்காடு எஸ்ஐ சந்திரன் பேசுறேன். ஒரு எமர்ஜென்சி. ஒரு ஃபோன் நம்பர் சொல்றேன். அதனோட லொகேஷனை உடனே லொகேட் பண்ணி சொல்லணும். முடியுமா? முடியும் சார், சொல்லுங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.